ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி. உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான செமன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட இதை எந்த பிள்ளையுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி. இது வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள ரொம்பவே சாஃப்டாகவே சூப்பராகவே இருக்கும். இதில் நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஈஸியான கட்லெட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக நான் மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு சின்ன டின் ஃபிஷ் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் இருக்க முள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதுக்காக நீங்கள் முள்ளு குறைவான எந்த மீனையுமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கட்லெட் பிடிக்கும் போது அந்த ஷேப் ரொம்பவே பர்ஃபெக்டாகவே நமக்கு வரும். கூடவே காரத்துக்காக ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூட வாசனைக்காகவும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இந்த கட்லெட்டுக்கான கறியை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு பேனை சூடாக்கி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு தேவையில்லை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை, இதோட ஈரப்பதன் போனாலே போதும். இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக நம்ம இந்த மாதிரி வதக்கி கட்லெட் செஞ்சோம்னா நம்ம செய்ய போகிற கட்லெட்டுமே எந்த வித வெடிப்பும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் வதங்கி வர இந்த டைமில் நான் உதிர்த்து வச்சுருக்க செமனை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் எந்தவித ஈரப்பதனுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கட்லெட் பிடிக்கும்போது அந்த ஷேப் நமக்கு சரியாக வராது. இப்போ இது எல்லாத்தையுமே குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம எப்போவுமே மீன் சேர்த்து கட்லெட் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்தோம்னா அந்த கட்லெட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் நாம் எடுத்து வச்சுருக்க கிழங்கை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது ஒரு ஃபோக் இல்லைன்னா உங்கள் கையால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரியே இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இந்த கட்லெட்டை சாப்பிடும்போது கிழங்கோட சேர்ந்து மீனும் கடி போடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க கறியை இது கூட சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை கையால் நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு போதாமல் இருந்தால் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இதில் இருந்து இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பை பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தி இதை டைட்டாகவே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இதை பொரிக்கும் போது இந்த கட்லெட் உடையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி கட்லெட் செஞ்சோம்னா நம்ம செய்கிற கட்லெட்டுமே எந்தவித வெடிப்பும் இல்லாமல் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெடிப்புகள் இல்லாதபடி பிடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த கட்லெட்டை கோட்டிங் செய்கிறதுக்காக ஒரு சின்ன பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற கட்லெட் ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக வேண்டியும் அண்ட் அதோட நம்ம செய்ய போகிற கட்லெட்டோட தோல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்பவே கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாகவே இருக்கிறதுக்காக இப்போ இது கூட நான் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாதபடி கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ரொம்ப தண்ணித்தன்மையும் இல்லாமல் ரொம்ப கட்டித்தன்மையும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும்.
இதுக்கப்புறமா நாம் செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை இந்த மாவோட டிப் பண்ணி ஒரு கோட்டிங் போட்டு விட்டு கொள்ளலாம். இப்போ கோட்டிங் பண்ணின உருண்டைகள் எடுத்து இதை பிரெட் கிரம்ஸோட பிரட்டி நல்லாவே டைட்டாக உருண்டை பிடிச்சி கொள்ளுங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே இந்த மாவோட டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸோட உருண்டை பிடிச்சு கொள்ளலாம். அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கட்லெட்டை பொரிக்கும் போது இந்த கட்லெட் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக அண்ட் அதே நேரம் இது ரொம்ப நேரம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக இது அகைன் இன்னொரு கோட்டிங் செஞ்சு விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்யும்போது கூட இதே மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிற கட்லெட்டுமே எந்த வித பிழையும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு வரும். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா கட்லெட்டையுமே அகைன் ஒரு கோட்டிங் செஞ்சு விட்டுக்கொள்ளுங்க. ஃபைனலாக இதை பொரிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த கட்லெட் எல்லாமே இந்த எண்ணெயில் டிப் ஆகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்களும் கட்லெட் செஞ்சிங்கன்னா உங்கள் கட்லெட்டும் எந்தவித பிழையும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு வரும். முக்கியமாக இதை லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததான் நீங்கள் சேர்த்த கட்லெட் பிரிஞ்சு வருதுன்னா ஒன்று நீங்கள் செஞ்ச கட்லெட் ரொம்ப டைட்டாக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப லூஸாக இருக்கணும். ஸோ இந்த கட்லெட் சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமாக நம்ம கட்லெட்டை சேர்த்த உடனே இதை கரண்டி வச்சு கிளறிடாதீங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கொள்ளுங்க. இது மாதிரி இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நான் வெளியில் எடுத்துக்கொள்கிறேன். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா கட்லெட்டையுமே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். பிகினர்ஸ் கூட எந்தவித பிழையும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.